ஹலோ கைஸ், வெல்கம் டு கிம் ஜங்குக் ஃபேக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேக்கோக்கான ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் ஷாட் நேம் வந்துட்டு மாஃபியா மாமா. இது வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட். அண்ட் ஸ்டோரி இன்ட்ரோ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம டேங் வந்துட்டு எஸ்கேலே டாப் நம்பர் 1 மாஃபியா அண்ட் ஜங்குக்குமே மாஃபியா தான். 2 பேருக்குமே கல்யாணம் ஆகி 5 years ஆகுது. அண்ட் அவங்களுக்கு 3 years ஓல்டில் ஒரு டாட்டர் இருக்காங்க. அவங்க பேர் ஹனா. ஸோ இதான் இன்ட்ரோ. நம்ம இப்போ வந்துட்டு லெட்ஸ் டைவ் இன்டு தி ஸ்டோரி. இப்போது அப்படியே சீன் காமிச்சோம் அப்படின்னா, ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்குது. அங்கே பிளாக் சூட்டில் ஒரு மாதிரி கோல்டான ஆராவோட நிறைய மென் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே அவங்கக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது அங்கே ஒரு பையன்தான், டே ஜங்குக், என்ன ஆச்சு உன் புருஷனுக்கு? எத்தனை மணிக்கு மீட்டிங்னு சொன்னாங்க, இன்னும் வராமல் இருக்கான்? அரேஞ்ச் பண்ணுறதே அவன் தான், அவனுக்காக தான் கண்டக்ட் பண்ணுறது. அவனே இவ்வளோ நேரம் வராமல் இருந்தால் என்னடா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம மிங்யூ வந்து ஜங்கு கூட ஒரு ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரொம்ப நாளாக அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அப்படியே மிங்யூவை ஒரு மாதிரி டயர்டாக பார்த்துட்டு, எனக்கு எதுவும் தெரியாது. என்ன ஒரு மாதிரி பேசுகிற? என்ன சண்டையா? இப்படியெல்லாம் இல்லை, பார்த்தாலே தெரியுது. அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லாத. என்னடா ஆச்சு, என்ன சண்டை அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதெல்லாம் எனக்கு தெரியலடா, எங்களுக்குள்ள என்ன சண்டை வருதுன்னு. இன்னைக்கா நேத்தா? அதுவும் சரிதான். 5 வருஷமாக சண்டை மட்டும்தான்டா போட்டுட்ருக்கீங்க. ஆனால் அது எப்படின்னே தெரியல, நடுவில் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணி குழந்தை மட்டும் பெற்றுட்டீங்க, அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே அப்படியே ஜங்குக்கை டீஸ் பண்ணுறான். அப்போ ஜங்குக் தான், அமைதியாகிறா, கடுப்பு ஏற்றிட்டுருக்காரு. நானே ஆல்ரெடி கடுப்பில் இருக்கேன். சரி, என்ன ஆச்சு? அட்லீஸ்ட் ஃபோனாவது பண்ணி கூப்பிடு. என்னால் ஃபோன் பண்ண முடியாது. ஏன்டா அவ்வளோ பெரிய சண்டையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன, ஃபோன் பண்ணி கூப்பிடு. ஏதோ கிளைண்ட் மீட்டிங்னு சொன்னான்டா, வந்துடுவான் அப்படின்னு சொல்லுவோம். கிளைண்ட் மீட்டிங்கா? இவரா நேரில் போய் டீல் பண்ணுற அளவுக்கு பெரிய கிளைண்ட்டா? நானும் இதே தான் கேட்டேன். அதுக்கு என்னவோ ஒர்க் விஷயத்துலலாம் கண்ட்ரோல் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே சண்டை. அதனால தான். ஓ அப்படி, சரி மச்சான், நீ எங்கே ரிவெஞ்ச் எடுக்கணும் அங்கே ரிவெஞ்ச் எடுத்துடுறா அப்படிங்கிற மாதிரி இங்கே மிங்யூ தான் ஜங்குக்கை அப்படியே கன்சோல் பண்ணுற மாதிரி கலாய்ச்சிட்ருக்கான். அண்ட் இவங்கெல்லாம் அப்படியே பேசிகிட்டே இருக்கோம். திடீர்னு ஹாலில் இருக்கவங்க எல்லாருமே அப்படியே எழுந்துச்சு நிற்கிறாங்க. ஸோ ஹால்குள்ளே அப்படியே ஒரு ப்ராட் ஷோல்டர் பிளாக் கோட் சூட்டில் அப்படியே அந்த ஹேர் வந்து ஒரு நீட்டாக கோம் பண்ணி ஒரு செம்ம டார்க் ஆரா, அப்புறம் அது மாதிரி ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் அப்படியே உள்ளே வரான். பக்கத்தில் இன்னொரு பையனும் கொஞ்சம் ஷார்ட்டாக, அவனும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாகவே இருக்கான். இவங்க 2 பேரும் அப்படியே உள்ளே நடந்து வராங்க. வந்தோடனே எல்லாரும் அப்படியே போ பண்ணிட்டு அப்படியே கீழே உட்காடுறாங்க. இப்போ டைம் தான், குட் ஈவினிங் டு எவ்ரிவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஹெட் ஆஃப் த டேபிளில் போயிட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காடுறான். அண்ட் இந்த சைட் ரைட் சைடில் சும்மனும் வந்து உட்காந்துக்கிறான். இப்போ டைம் தான், ஸ்டார்ட் த மீட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அங்கே இருக்க ஒரு பர்சன் தான் அப்படியே இருந்துச்சு, ட்ரக்கு கூட ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிட முடியுது, ஆனால் இந்த வெப்பன் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் நிறைய ப்ராப்ளம். அதேமாரி எக்ஸ்போர்ட் பண்ணாலும் வெப்பன் டிராஃபிக்கிங்ன்ட்டு சீஷோர்லேயே சீஸ் பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ டைம் தான் அப்படியே அவன் தலையை லைட்டாக நோட் பண்ணிவிட்டு, அதுக்கு ரீசன் என்னன்ட்டு எனக்கு தான் ஆக்சுவலி ஒரு கிளைண்ட் கிட்டே பேசிகிட்டு இருந்தோம். அதை பற்றி தான் மொத்த கான்வர்சேஷனும் போச்சு. ஸோ ஆக்சுவலி வேர்ல்டில் நிறைய வார் ஜோன் உருவாகிறதுனால இன்டர்நேஷ்னலி செக்யூரிட்டி சிஸ்டம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நம்ம வெப்பன் எக்ஸ்போர்ட் பண்ணுறது லைக் டெரரிஸ்ட்கிட்டேயோ
இல்லை அந்த ஊரில் இருக்க ஒரு பெரிய லைக் இல்லீகலாக மாஃபியா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்கள்ட்டையோ போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ஃபாரின் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்குது. பட் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் வேணால் கொஞ்ச நாளைக்கு எஸ்கேலேயே லைக் உள்ளுக்குள்ளேயே இம்போர்ட் பண்ணிக்கிறது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்க சின்ன சின்ன மாஃபியாஸுக்கு வெப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, கவர்மெண்ட்டுக்கு வெப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே டைம் தான் அவங்க எல்லாருக்கும் சஜஷன் கொடுத்துட்ருக்கான். ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு மாஃபியாஸ் தான். பட் டேங் நான் முன்னாடி சொன்ன மாதிரி மாஃபியா கிங் அண்ட் டேங்கோட அலையன்ஸ்க்கு தான் கவர்மெண்ட்டோட ஒரு நல்ல டைப் இருக்குது. கவர்மெண்ட்லேயே எந்த பார்ட்டியை தூக்கணும், எந்த பார்ட்டி அந்த டைமில் வந்துட்டு ரூலிங் பார்ட்டியாக இருக்கணும் அப்படின்றதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு டேங்க்கு வந்து பவரு. அதனால் வந்துட்டு அங்கே இருக்க எல்லா மாஃபியாஸும் டேங் கூட ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கணும்னு தான் யோசிப்பாங்க. டேங் வந்து பகச்சிக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் நடக்கும். அதனால் அங்கே வந்து எல்லாம் மியூச்சுவலாக பேசி டெசிஷன் எடுத்துப்பாங்க. அவங்க எந்த விதத்தையும் அஃபண்ட் பண்ணிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே இப்போ அப்படி தான் வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மிங்கியூ தான் டே என்ன நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜங்குக் கிட்ட அப்படியே காதுகிட்ட வந்து பொறுமையாக சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் மிங்கியூ அமைதியாக இரு, மீட்டிங் போயிட்டு தானே இருக்கு, என் பற்றி தேவையெல்லாம் பேசுகிற. டேய் என்ன நீ எதுவுமே கேட்டுக்க மாட்டேங்கிறியே, என்ன கதை, நீ பொதுவாக அந்த மாதிரி மீட்டிங்லாம் அட்டென்டிவாக இருப்ப, கேள்வியெல்லாம் கேட்ப, இப்போ என்ன அமைதியாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏதோ வேறு தாட்டில் இருக்கேன், விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஜங்குக் தான் ரொம்ப அமைதியாக இருக்கான். அவன் என்ன தான் அந்த மீட்டிங்கில் ரொம்ப அட்டென்டிவாக இருந்தாலும் அவன் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கவே மாட்டேங்கிறான், ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே அங்கே எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அந்த மீட்டிங் ஓரளவுக்கு அப்படியே முடியுது. ஸோ எல்லோரும் அப்படியே வந்தவங்க எல்லாம் ஒருத்தவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு அப்படியே வந்து டிஸ்பர்ஸ் ஆகி போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ டயாங் பெஞ்சமின் அப்படியே வெளில போய் நின்றுட்டு ஏதோ அந்த மாஃபியா பிஸ்னஸ் பற்றி நாளைக்கு வந்து ஒரு ட்ரக் எக்ஸ்போர்ட் வேலை இருக்கும், அதை பற்றி தான் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது எங்கள் ஜங்குக்கும் மிங்கியும் தான் அப்படியே வந்துட்டு வெளியில் வராங்க. அண்ட் ஜங்குக்கும் மிங்கியும் அப்படியே வெளில போகலான்னு போகிறப்போ டேங் தான் அப்படியே ஜங்குக்கோட கையை பிடிக்கிறான். ஜங்குக் வந்து அப்படியே டேங்கை பார்த்துட்டு என்னாச்சுவி, இரு ஒன்றா போகலாம். ஒன்றாவா, நான் செப்பரேட்டாக கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் மேன்ஷன் வந்துடும், நீ என் காரில் தான் வர, ஒன்றா போகலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜங்குக்கோட கையை பிடிச்சி வச்சுட்டு ஜெமன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் கோவமும் வருது, இரிட்டேட்டும் ஆகுது. பட் எதுவுமே வெளில காமிச்சிக்காம அமைதியாக நின்றுட்டுருக்கான். இப்போ மிங்கியூ தான் டே மச்சான் அப்புறம் நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போக இப்போ ஜங்குக் தான் இருடா கொஞ்ச நேரம் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டே எனக்கு கிளப்பில் அப்பாயின்மெண்ட் இருக்குது, இன்னைக்கு வேற ஒரு டோலி நேற்று நைட்டே மெசேஜ் பண்ணிச்சு, நான் வரேன் நீயும் வா அப்படின்ட்டு வந்து எனக்காக வெயிட் பண்ண மச்சான், நான் போயிட்டு வரேன். டோலிக்காக ஃப்ரெண்டை விட்டு போகிற நீ? ஆமாம், அப்படியே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ அவனும் போயிடுவீங்க, போய் வீட்டில் பண்ணாத ரொமான்ஸா, நான்லாம் சிங்கிள்ரா, நான்லாம் இப்படி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே அப்படியே பாய் சொல்லிட்டு மிங்கியும் கிளம்பிடுறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே ஷை பண்ணிவிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கவும் டேங் அவன் கான்வர்சேஷன் அப்படியே முடிச்சுட்டு இப்போது ஜங்குக் கிட்ட தான் கார் கீயை கொடு, நானே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லவும் கார் கீயை கூடுன்னு சொன்னேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அவன் கார் கீ அப்படி கொடுக்குறான். சரி நீ போய் என் காரில் வெயிட் பண்ண. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் டேங் காரில் ஏறி உட்கார்றதுக்கு அப்படியே போயிடுறான். இப்போது நம்ம டேங் அப்படியே ஜெமனை பார்த்துட்டு ஜெமன் கிட்ட அந்த சாவி அப்படியே கொடுக்குறான். ஏய் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜெமன் சொல்லவும் மச்சான் ஜங்குக்காரை என்னோட மேன்ஷனில் ட்ராப் பண்ணிடு, அவ்வளோதான் டே எனக்கு வீட்டில் வேலை இருக்குப்போ அப்படின்னு சொல்லவும்
ஏய், என்ன வேலை? போய் அந்த சிஇஓக்கு என்ன கால் அமுக்கி விடணுமா? அது கால் அமுக்கி விட்றேன்னா என்ன அமுக்கி விட்றணும்? அது என் புருஷன், அவனுக்காக நான் என்ன வேணா செய்வேன். உனக்கு என்ன? ஏய், மாஃபியா, எவ்வளோ பெரிய மாஃபியா நீ! அன்னைக்கு எத்தோடயே இருக்க மாட்டேங்கிற. இது சொல்கிற இதே வாய் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? நீ மட்டும் தோப்போடையே இருக்கணும்ல, அப்படிதானே அப்படின்னு சொல்லுவோம். டே மச்சான், ஃப்ரெண்டு இல்லை பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்கியை அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் பாட்டு போயிடுறான். இப்போ ஜெமன் தான், ஐயோ இவனை ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு அப்போவே என் பூனைக்குட்டி சொல்லுச்சு, இவனெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுட்டு இவன் கூட சுத்தாத அப்படின்ட்டு. நான் கேட்டேனா அப்படிங்கிற மாதிரி ஜெமன் அப்படியே புலம்பிட்டு ஜங்குக்காரை விடுறதுக்காக அவனும் போயிடுறான். இப்போ டேங் தான் அப்படியே அவன் காருக்குள்ளே போய் டிரைவர் சீட்டில் தான் உட்காடுறான். உட்காந்து அப்படியே காரை ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. ஜங்குக்கு அப்படியே விண்டோ வழியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். இப்போது நம்ம டேங் தான் ஜங்குக்கோட தைஸ் மேலே அவனோட கையை வைக்கிறான். ஜங்குக் அப்படியே வந்து டேங்கோட கையை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணி விடுறான். இப்போ டேங் இருந்துட்டு ஜங்குக்கோட 2 காலையுமே அப்படியே பிடிச்சி அவனோட லேப்பில் இழுத்து அப்படியே வச்சுக்கிறான். வி என்ன பண்ணுற? எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, விடு வி அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை எடுக்கலான்னு போக ஆனால் டேங் விடாமல் கிரிப்பாக பிடிச்சி வச்சுக்கிறான். வி அமைதியா வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் ஒரு அனாய்ட் லுக்கோட அவன் அப்படியே திரும்பி அவன் விண்டோ வழியாக வேடிக்கை பார்த்துட்ருக்கான். அண்ட் நம்ம டேங்கும் ஜங்குக்கோட காலை அப்படியே அமுக்கி விட்டுட்ருக்கான். அப்படியே ஒரு கையில் ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு கையில் ஜங்குக்கோட காலை வந்துட்டு அமுக்கி விட்டுட்டு அப்படியே அவங்க ட்ரைவ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே டேங் அவன் மேன்ஷனில் தான் கொண்டு போய் அவன் கார் நிறுத்திட்டு அப்படியே கார்லேருந்து கீழே இறங்கிட்டு இப்போ ஜங்குக் சைட் போய் ஜங்குக்கு டோர் ஓப்பன் பண்ணி விடுறான். ஒன்ஸ் ஜங்குக் வெளியில் வந்த உடனே ஜங்குக்கை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் லெஃப்ட் பண்ணுறான். வி என்ன பண்ணுற? விடு, நான் நடந்து வருவேன் விடு அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் காதுலேயே வாங்கிக்காம அப்படியே டேவும் மேன்ஷனுக்குள்ளே தான் அப்படியே நடந்து போகிறான். ஜங்குக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவனும் அமைதியாக அப்படியே வரான். ஸோ இப்போ அப்படியே அப்ஸ்டேர்ஸ் போகலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஸ்டெப்ஸ் ஏற போக இப்போ ஜங்குக் தான், வி கொஞ்ச நேரம் இரு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு அவன் சொன்னாலும் டேவும் ஸ்டாப் ஆகாமல் ஸ்டேர்ஸ் ஏற போக, வி ஸ்டாப் பண்ணு, வெயிட் பண்ணுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறான். இப்போ டேங்கும் அமைதியாக நிற்கிறான். ஜங்குக் தான் இப்போது அஜுமா அஜுமா அப்படின்னு சொல்லவும் உள்ள இருந்த ஒரு மிடில் ஏஜ் உமன் தான் அப்படியே வெளில வராங்க. வந்துட்டீங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லவும், நாங்கள் வந்துட்டோம். அண்ணாவுக்கு ஃபீட் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் ஃபீட் பண்ணி நான் தூங்க வச்சிட்டேன் ஜங்குக்கா. நீங்கள் 2 பேரும் சாப்பிடல? அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு இப்போ தோணலை. அவர் சாப்பாடு கேட்டாருன்னா நான் அவருக்கு கொடுத்துக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டு போய் தூங்குங்க ஜிமா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். சரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ அவங்க வந்து ஹனாவோட நானி ஹனாவுக்காக ஒரு பேபி சிட்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ட்ரஸ்டபுளான ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். ஜங்குக் வந்து அவங்கள அஜுமா தான் கூப்பிடுவாங்க. ஸோ லிட்டரலாக வந்து ஒரு மதர் ஃபிகராக அவங்கள வந்து ஜங்குக் பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ அந்த உமன் அப்படியே உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம டேங்கும் அப்படியே ஜங்குக்கை தூக்கிட்டு அப்படியே ஸ்டேர்ஸ் ஏறி நடந்து போயிட்டுருக்கான். இப்போ போயிட்டு அவங்க ரூமில் தான் அப்படியே அந்த பெட்டில் ஜங்குக்கை படுக்க வச்சுட்டு அவனும் அந்த பெட் மேலே அப்படியே உட்காடுறான். உட்காந்து ஜங்குக்கோட காலை எடுத்து அவன் மடியில் வச்சுட்டு ஜங்குக்கோட ஷூஸ் சாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி விடுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட டோஸை தான் அப்படியே சாஃப்டாக மசாஜ் பண்ணி விடுறான். மசாஜ் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட அந்த டோ ஃபிங்கரில்
அப்படியே வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான் ஒரு டன் ஃபேஸோட டேவங்க பார்க்குறான். அண்ட் டேவ் அப்படியே வந்துட்டு அந்த கிஸ்ஸை ட்ரையல் பண்ணி ஜங்குக்கோட ஆங்கிள் வரைக்கும் எடுத்துகிட்டு போக ஜங்குக் தான் இப்போது அவன் லெக்ஸ் அப்படியே விகிள் பண்ணுறான் விடுன்னு சொல்கிற மாதிரி. பட் டேவங்க அதெல்லாம் கேட்காம அப்படியே ஜங்குக்கோட லெக்ஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் அவன் லெக்ஸை வச்சு டேவங்கோட செஸ்ட்லேயே அப்படியே சாஃப்டாக கிக் பண்ணுறான். விடு, என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னொரு வீண் மட்டும் சொன்னேன், அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது. என்ன என்ன நடக்கும்? உன் பேர் வீ தானே, உன்னை வீண் தான் கூப்பிடணும், வேற எப்படி கூப்பிடுவாங்க? என்னை வீண் சொல்லக்கூடாதான் சொல்லக்கூடாது. என்னை எப்படி சொல்லுவியோ அந்த மாதிரி சொல்லு. என்ன சொல்லணும்? அப்படிலாம் முடியாது. நீயும் என்ன இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுற வேலை வச்சுக்காத, சரியா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் வந்துட்டு அவன் ஃபேஸ் அப்படி திருப்பிக்கிறான். ஐயோ பிரின்சஸ், என்னை பிரின்சஸ்னு கூப்பிடாதா? என்ன இதெல்லாம்? நான் பொண்ணா? பிரின்சஸ், முறை என் காலை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அவன் காலை எடுக்க போக அவங்க அப்படியே டைட்டாக பிடிச்சி அவனோட காலை அப்படியே இழுக்கிறான். அவன் சைடு இழுத்த உடனே ஜங்குக்கும் அப்படியே வந்துட்டு டேவங்கோட லேப்பில் ஏறி டேவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கிறான். என்ன பண்ணுற? பிரின்சஸ், don't call me like that. You know I hate it, right? விடுடே பிரின்சஸ். மாமா விடுங்க. விடணுமா? இது முன்னாடியே சொல்லியிருந்தா விட்டுப்பல. எதுக்கு இவ்வளோ பெருசாக கொண்டு போகிற கான்வர்சேஷனா? பேபி, எப்படி ஷார்ட்டாக ஸ்வீட்டாக பேசணும் கற்றுக்கோ. 5 years ஆயிடுச்சு, இன்னும் அதே மாதிரி பிராட்டியாக ஸ்டப்பனாக இருக்கா? என்னதான் அர்த்தம் சொல்லு? என்ன உங்களுக்கு வேணும்? விடுங்க, நான் போய் தூங்க போகிறேன். இன்னைக்கு தூங்க போகிறதில்ல. என்ன சொல்கிற? விடுடே பிரின்சஸ், இன்னொரு டைம் நான் சொல்ல மாட்டேன். உனக்கு தெரியும் என் டெம்பரை பற்றி. என்ன அப்படி கூப்பிடாத. இப்போ நம்ம பெட்ரூமில் இருக்கும், அதுவும் என் பெட்டில் இருக்க. அதனால் என்ன எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடு, புரியுதுல? மாமா விடுங்க, நான் தூங்க போகிறேன். எனக்கு தூக்கம் வருது. நான் தான் சொல்லிட்டேன்ல இன்னைக்கு தூங்க போகிறது இல்லைன்ட்டு. வேற என்ன பண்ண போறீங்க? தூங்கலாம். இன்னைக்கு என் பிரின்சஸோட பிராட்டினஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால என் பிரின்சஸ் have to learn some lessons from Miss Mafia Mama. அதனால தான் I have to teach some lesson for you அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கோட வேஸ்ட்டை அப்படியே டைட்டாக க்ரிப் பண்ணி பிடிக்கிறான் 2 சைடும். ஜங்குக்கால் ப்ரீத்தே பண்ண முடியல. ஒரு மாதிரி அவன் ப்ரீத்திங்லாம் இர்ரெகுலராக ஆகுது. மாமா என்ன பண்ணுற? மாமா, I love this. I love hearing this sweet voice. It never failed to mesmerize me, you know. இப்படி ஒரு வாய்ஸை வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த வேர்ட்லாம் யூஸ் பண்ணுற? இதெல்லாம் மற்றவங்க என்னை கூப்பிட்றதுக்காக வச்ச பேர். நீ என்னை கூப்பிட்றதுக்கு தான் நான் தான் ஒரு பேர் வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி கூப்பிடு, புரியுதல்ல? ஓகே. ஆனால் இப்போ இருக்குதான், நம்ம தூங்கலாம்ல?
எவ்வளோ பெரிய மாஃபியா நீயும் இல்லை. அப்படியே வெளியில் பார்த்தா ஒரு மாதிரி சாசியா ஹாட்டா ஒரு மாதிரி திமிரா அப்படி நடந்து போவ. மற்ற மாஃபியாஸே உன்னை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் என் பெட்ரூமில் மட்டும் என்ன இன்னும் ரொம்ப பயப்படுற? அது அது நீ 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 ஏதாவது பண்ணுவ, அதான். அதெல்லாம் பண்ணாதான் பிரின்சஸ் உன் மேலே எனக்கு எவ்வளோ லவ் இருக்குன்னு காமிக்க முடியும். மாமா தூங்கலாம் மாமா, நானே டயர்டாக இருக்கேன். இன்னைக்கு அதெல்லாம் வேண்டாம், நாளைக்கு பார்த்துப்போம். நோவே, எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். I won't ask for consent, you know. அண்ணா அது தப்பு. என் கன்சென்ட் இல்லாமல் பண்ணக்கூடாதுல்ல. ஆமாம், பண்ணக்கூடாது தான். ஆனால் என்ன, உன் வாய் வார்த்தை தான் நீ கன்சென்ட் கொடுக்காத மாதிரி பேசும். ஆனால் உன் பாடி அது it shows, sorry, it speaks for your consent, baby. Princess, let me have my treat please அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கை தான் அப்படியே அந்த பெட்டில் அப்படியே படுக்க வச்சுட்டு ஜங்குக் மேலே அப்படியே ஹோவர் ஆகுறான். Princess, say my name for the each and every move I do to you. Scream my name if it's painful. Okay. இப்போ ஜங்குக் தான் அவனோட லோவர் லிப் அப்படியே பைட் பண்ணிட்டு நோட் பண்ணுறான். ஸோ இப்போ அப்படியே அவனோட ஷர்ட்லாம் அப்படியே கலட்டிட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டையும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ஜங்குக்கோட அப்பர் பாடி ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஜங்குக் ரொம்ப மூன் பண்ணுறான். மாமா 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 என்ன பண்ணுற மாமா, அங்கே வேணாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு அப்படியே அவன் அங்கே மூன் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே அவன் எக்ஸ்ப்ளோரேஷனை ஸ்டார்ட் பண்ணி இப்போது அப்படியே அந்த நைட் அவங்களுக்குள்ள அப்படியே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப பேஷனேட்டாக போயிருக்கோம். ஸோ த நெக்ஸ்ட் மார்னிங் தான் இப்போது ஜங்குக் தான் அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா அங்கே இல்லை அவன் பக்கத்தில். இப்போ ஜங்குக் அப்படியே பொறுமையாக எழுந்தாச்சு உட்காரான். உட்காரப்பவே அவனுக்கு அந்த அப்டமன் ஃபுல்லாக செம பெயின். இந்த ஆஃப்டர் கேர்னு ஒன்று இருக்குன்னு இந்த மனுஷனுக்கு தெரியுமா தெரியாதா? 5 வருஷமா நானும் பார்க்குறேன். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு காலையில் ஆனால் காணாமல் போயிடுது. நானும் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் அப்படியே கொடுத்துட்றேன். ஏன் ஜங்குக்கு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடக்க முடியாமல் அப்படியே எழுந்துச்சு நிற்கிறான். ஆனால் அவனோட அப்டமன்ல இருந்து அவனோட கால் ஃபுல்லாக அப்படியே ஒரு செம பெயின். அவன் காலில் அப்படியே லிட்டரலாக ஷிவர் ஆகிட்டு இருக்க. அப்படியே பெட் போஸ்ட்டை தான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு. ஐயோ, நீ ஏன் இப்படி ஷிவர் ஆகுற? கொஞ்சம் ஸ்டடியாக தான் இரேன், நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அண்ணாவை வேறு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். கொஞ்சம் ப்ரீத்திங் இன் அண்ட் அவுட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக பண்ணிவிட்டு இப்போ அப்படியே தான் அவன் வாஷ்ரூம் போகிறான். வாஷ்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கீழே வந்து அஜுமா அண்ணா எங்கே அப்படின்னு கேட்கும். இப்போது அந்த அஜுமா தான் அப்படியே வெளில வராங்க. வெளில வந்துட்டு ஆனால் பெட்டில் தான் இருக்கான் ஜங்குக்கா. அவளுக்கு உடம்பு சுத்தமாக சரியில்லை. காலையில் டெம்பரேச்சர் செக் பண்ணேன், 98 ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமாக தான் காமிக்குது. ஓ, மைல்டாக ஃபீவர் இருக்கா? ஆமாம். என்ன ஆச்சு? சாப்பாடுலாம் ஒழுங்காக தானே கொடுத்தோம், அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் தான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான்.
அதான் எனக்கும் புரியலை. நானும் சாப்பாடுலாம் கரெக்டாக தான் கொடுத்தோம், நல்ல டயட் தான் ஃபாலோ பண்ணோம். அப்புறமா என்ன ஆச்சுன்னே தெரியலை. மேபி நேற்று ஈவினிங் நீங்கள்லாம் போயிட்டீங்க. அவளும் ரொம்ப அழுதுகிட்டே பார்க்கில் விளையாடணும்னு சொன்னான். அதனால் என் மேலே தான் உங்க தப்பு. ஈவினிங் வரைக்கும் பார்க்கில் விளையாட வச்சுட்டேன். நீங்கள் இல்லைன்ட்டு அழுதுட்டு இருந்தா, அதனால தான். ஐயோ அது பரவாயில்ல சும்மா, பரவாயில்ல பார்த்துக்கோ. என்ன மாமாவுக்கு தெரிஞ்சாதான் பிரச்சனை. அவர் கொஞ்சம் கோவப்படுவார் ஹனாக்கு உடம்பு சரியில்லைனா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே அவன் ஹனாவை பார்க்க தான் போகிறான். ஹனாக்கு மைல்டாக ஃபீவர் இருக்கா மாதிரி தான் இருக்குது. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். கொஞ்சம் ஹனாவை தூக்கி அப்படியே அவன் தோல் மேலே போட்டு அவள் தலையை சாய்ச்சி அப்படியே தட்டி கொடுத்து அப்படியே தூங்க வச்சுட்டு இருக்கான் நடந்துக்கிட்டே. இப்போ ஹனாவும் அப்படியே அவங்க அம்மாவை நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே கூட நெக்கில் அவளோட ஃபேஸை வச்சு நல்லா நசல் பண்ணிக்கிறான். பேபி சாப்பிட்டு தூங்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லவும், நானும் அம்மா. ஏண்டா தங்கம், எனக்கு ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்கும் அம்மா. ஐயோ உன் டேடிக்கு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். நீ எதுக்கு நேற்று அவ்வளோ நேரம் ஈவினிங்கில் போய் போகக்கூடாதுன்னு உன்ட்டு அத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன்ல. மம்மா நீங்கள் 2 பேரும் வெளியில் போயிட்டீங்க, எனக்கு விளையாடுறதுக்கு ஆளே இல்லை தெரியுமா பேபி அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே ஜங்குக்கு அப்படியே ஹனாவை கொஞ்சிட்டு இருக்கான். சரி டேடி மட்டும் வந்தாருன்னு வச்சுக்கோ, 2 பேருக்கும் செம்மையாக திட்டு விழுவும். நீ சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு தூங்கி டேடி வர்றதுக்குள்ளே உன் ஃபீவரை சரி பண்ணிக்கோ, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹனாவை தான் அப்படியே வெளியில் டைனிங் ரூமுக்கு தான் அங்கே தூக்கிட்டு போகிறான். ஸோ அப்படியே அங்கே டைனிங் டேபிளில் உட்கார வச்சு ஹனாக்கு அப்படியே ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது தி அதர் சைட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேம் தான் யாருக்கும் ரொம்ப அர்ஜென்ட்டாக கால் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது ஜிம்மன் தான், மச்சான் என்னடா ஆச்சு, என்ன காலையிலேருந்து டென்ஷனாக இருக்க? எனக்கு ட்ரக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்ல, ஜங்குக்க அங்கே பேஸில் போய் இருக்க சொன்னேன்டா. எனக்கு அவனையும் இங்கேயும் தான் அங்கே இன்சார்ஜாக போட்டிருக்கேன். அதான் இவனுக்கு 2 பேரும் போனானுங்களான்னு தெரில. ஜங்குக்கும் அத்தனை தடவை கால் பண்ணிட்டேன், ஃபோனை எடுக்கலை. மிங்கியோக்கும் கால் பண்ணுறேன், ஃபோனே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரொம்ப அர்ஜென்ட்டாக அப்படியே கால் பண்ணிகிட்ருக்கான். ஜங்கு கிட்ட நீ என்ன இன்ஃபார்ம் பண்ணியா? பண்ணேன். நைட்டு பண்ணேன். ஆனால் நைட்டு அவன் ஒரு மாதிரி இருந்தான். காலையில் தூங்கிட்டு இருந்தான்ட்டு நானும் பெருசாக கண்டுக்காம வந்துட்டேன். அப்புறம் எப்படிதான் அவனுக்கு தெரியும்? இப்போ அது முக்கியமாடா. இது இது 1 மாசமா இருக்க டீலிங்டா. 1000 தடவை சொல்லிட்டேன் இதுக்கு நீங்கள் தான் இன்சார்ஜன்ட்டு. இதுதான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். அப்புறம் என்னடா, நான் இன்னும் எல்லாருக்கும் ஒவ்வொரு தடவையும் இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்க சொல்லிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கே அவன் அப்படியே டென்ஷனில் கத்திட்டு இருக்கான். ஸோ இப்போ அப்படியே ஜங்குக்கு தான் அப்படியே கால் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு கட்டத்தில் ஜங்குக்கு அப்படியே ஃபோனை பிக் பண்ணுறான். ஹனாவை டேப்லெட் கொடுத்து படுக்க வச்சுருப்பான். படுக்க வச்சுட்டு இப்போ அப்படியே பிக் பண்ணுறான் ஃபோனை பிக் பண்ணோன்னா, சொல்லுமாம்மா. ஜங்குக் எங்கே இருக்க? நான் வீட்டில் இருக்கேன். ஏன் என்னாச்சு? வீட்டில் இருக்கியா? ஜங்கு இன்னைக்கு ட்ரக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் தெரியுமா தெரியாதா? அந்த பேஸ்க்கு நீயும் இங்கேயும் தானே இன்சார்ஜ்னு சொல்லியிருக்கேன். இன்னும் பேஸ்க்கு போகாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவனுக்கு கால் பண்ணால் அவன் கால் எடுக்க மாட்டேங்கிறான். நீயும் வீட்டில் இருக்கேன்னு சொல்கிற, அது இவ்வளோ அலட்சியமா? என்ன ஜங்கு பண்ணுற அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி டென்ஷன்லாம் அங்கே கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ ஜங்குக் தான், அம்மா நீ காலையில் சொல்லவே இல்லையே. என்ன நான் காலையில் சொல்ல? 1 மாதமா இது நடந்துகிட்ருக்கு. 1 மாதமா அது டீலிங் போயிட்டுருக்கு. என்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்ட்டு நான் கிட்டத்தட்ட 1 வாரமாக ரிமைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் தப்பு தான். இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறவங்களாம் மாஃபியா குரூப்பில் வச்சுருக்கிறது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் கோவத்தில் வார்த்தை என்ன விடுறான்னு தெரியாமல் அப்படியே வார்த்தை விடுறான். இப்போ சம்மந்தம் மொச்சம் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவன் ஸ்லீவ்ஸை பிடிச்சி லைட்டாக இழுக்கிறான். இப்போது டேங் தான், என்னமோ பண்ணி தொலைங்க, நானே போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் காலை அப்படியே கட் பண்ணிடுறான். கட் பண்ணிட்டேன்.
ஏய் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மனை கூப்பிட்டுட்டு அவன் தான் அந்த பேஸ்க்கு அப்படியே கிளம்புறான். ஸோ இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜங்குக் அவன் ஃபோன் அப்படியே அந்த சோஃபாவில் அப்படியே தூக்கி போட்டுட்டு அவன் அப்படியே அப்ஸ்டேர்ஸ் தான் போகிறான். அப்ஸ்டேர்ஸ் போயிட்டு அவனோட கோட் சூட்டில் அப்படியே ரெடி ஆகி கீழே அப்படியே அவன் வாட்சை மாட்டிகிட்டே கீழே வரான். அப்புறம் அந்த டேபிளில் ஒரு கன் இருக்கும், அதை எடுத்து அவன் வேஸ்ட் கிட்ட அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஆச்சுமா ஆனால் எழுந்தானா லஞ்ச் கொடுத்து திரும்ப டேப்லெட் கொடுத்து படுக்க வச்சுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே தம்பி, இப்போ போயே ஆகணுமா? போகணும், ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மொபைல் எடுத்துகிட்டு வெளில போயிடுறான். ஸோ அவன் கார் எடுத்துகிட்டு அந்த பேஸ்க்கு தான் போயிருப்பான். பேஸ்க்கு போயிட்டு இப்போது அங்கே அப்படியே அந்த ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் எத்தனை பேக்கேஜ் இருக்குது, எத்தனை பேக்கேஜ் லோட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்காச்சா. இப்போ தான் மிங்கியும் வரான். வந்துட்டு அப்படியே அவனோட ஷர்ட்டெல்லாம் அப்படியே டக்கின் பண்ணிகிட்டே உள்ளே வரான். மயிறு என்ன பண்ணிட்டு இருந்தேன், எங்கே போய் பொறுக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் மிங்கியோட செஸ்ட்லேயே அப்படியே பஞ்ச் பண்ணுறான். மச்சான் வலிக்குது மச்சான், என்னடா ஏன்டா அடிக்கிற? பின்ன இன்னைக்கு ட்ரக்ஸ்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு தெரியுதுல்ல, நம்ம தானே இன்சார்ஜாக போட்டிருக்காங்க, ஏன் உனக்கு வரலன்னு தெரியாதா? ஏன் நான் வரலன்னா என்ன, நீ வர வேண்டியதானே, நீ தான் இருக்கல்ல, நீ பார்த்துப்பல்ல மச்சான் அப்படின்றதுனால தான் நான் நேற்று கிளப்பு போய் அந்த பொண்ணு கூட எல்லாம் முடிச்சுட்டா இங்கே மட்டையாயிட்டேன் அதானே. அது அது மூச்சப்பரு வருது எனக்கு வாயில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் அங்கே வேலையை தான் பார்த்துட்ருக்கான். அப்படியே மச்சான் கோச்சுக்காதுடா, ரொம்ப நாள் கழிச்சு கிளப் போனேன்னா அதனால தான் கொஞ்சம் மயிறு அவன் என்ன பிடிச்சி திட்டுறான்டா. யாரு உன் புருஷனா? ஆமாம், அந்த மயிறு தான். வேணும் அவனுக்கு, அவன் சரியான சேடஸ் தெரியுமா. வேணும்னா என்னை யூஸ் பண்ணிக்கிறான், வேணும்னா எனக்கு யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறான் மச்சான். இன்னைக்கு ஃபோன் காலில் யூஸ்லெஸ்ஸு, ஒன்றை மாதிரி அதெல்லாம் எதுக்கு நான் மாஃபியா குரூப்பில் வச்சுருக்கேன் அப்படின்னு எனக்கே தெரியல அப்படிங்கிறான். அவனை மண்டே புலக்கறான் பாரு. மச்சான் மாஃபியா கிங்டா? ஆமாம் மயிறு கிங்கு. எனக்கு கடுப்பாகுது மச்சான், எனக்கு ரொம்ப கடுப்பாகுது, அவன் என்னை ரொம்ப சீண்டி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே வெறுப்பில் அப்படியே பேசிகிட்டு இருக்கான். இப்போது டேங் தான் அங்கே அப்படியே அந்த பேஸ்க்கு வந்திருப்பான். வந்துட்டு எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படின்ட்டு அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்து அப்படியே கேட்டுட்ருக்கான். எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டோம் பாஸ், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கு. ஜங்குக் பாஸ் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னார்னா ஷிப் கிளம்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங் தான் அப்படியே உள்ளே வரான். உள்ளே வந்து பார்த்தா தெரியுது ஜங்குக்கும் எங்கேயும் வந்துட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ அப்படியே வந்துட்டு எதுவும் பேசாமல் ஜங்குக் பின்னாடி போய் நின்றுருப்பான். ஜங்குக்கு இதெல்லாம் பேசுறத பார்த்துட்டு அவனுக்கு லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. பட் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, ஜங்குக்கு அப்படி பேசிட்டோமே டக்குன்னு அப்படின்ட்டு. ஏன்னா அவனும் வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறான். அவனுக்கு செம ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறான். பட் அவனால் இந்த 5 வருஷத்தை அவனை நினச்சி தான் பார்த்துருப்பானே தவிர இது வரைக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதே கிடையாது. அவனுக்கு வந்து அந்த கோவத்தில் என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோன்ட்டு டேங்க்கு கண்ணு மண்ணே தெரியாது. என்னமா அதை பேசிடுவான் இல்லை ஏதாவது பண்ணிடுவான். அது எல்லாருக்கும் அப்ளிகபிள் தான், அது ஜங்குக்கு மற்றவங்க அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்குமே அவன் ஒரே மாதிரி கோபத்தை தான் காமிப்பான். அண்ட் லேட்டராக நான் அதை வச்சு ரெக்ரெட் பண்ணுறது, அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட அப்படி பேசிட்டோமே அப்படின்ட்டு அதெல்லாம் டேங்க்கு ரொம்ப இருக்கும். பட் இன்ன வரைக்கும் டேங் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டதே இல்லை. அவனுக்கு ஏன் அது கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குதுன்னு அவனுக்கு தெரியாது. ஸோ அவன் லைட் ஸ்மெல்லோட அப்படியே இங்கே பார்த்துட்ருக்கான். மச்சான் நிறுத்துடா அப்படின்ட்டு இங்கே எங்கேயோ தான் அப்படியே வந்துட்டு ஜங்குக்கோட ஷோல்டரில் தான் அப்படியே கையை வைக்கிறான். மயிறு எனக்கு அப்படியே கோவமாக வருது, அவனை நினச்சாலே அப்படியே வந்துடும். நல்லா பெரிய மாஃபியா கிங்கு அவன், மயிறு கிங்குடா, மாஃபியா கிங் இல்லை மயிறு கிங்கு. என்னோட ஹேருக்கு கூட அவன்லாம் வந்துட்டு ஒர்த்தில், அவனை போய் கல்யாணம் பண்ணி அவன் கூட போய் குழந்தை பெற்று அவனுக்கு ஒய்ஃபாக இருக்கேனே, என்னைய சொல்லணும். இந்தா மச்சான் இதை வச்சு என் மண்டையிலே அடி, என்னை செருப்பால் அடித்தா கூட எனக்குலாம் புத்தி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ டேங் தான் அப்படியே வந்துட்டு ஜங்கு கூட கையை பிடிக்கிறான். என்ன பேபி
ஏன் உன் செருப்பு கழட்டி அவன்கிட்ட கொடுத்துட்ருக்க? இப்போ ஜங்குக்கு எதுவுமே பேசாம மிங்கு நம்ம தான் லோட் பண்ணிட்டோம்ல, ஷிப்பை கிளம்ப சொல்லிடு. ஆ ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்துட்டு போயிடுறான். இப்போ டேம் தான் அப்படியே ஜங்கு கூட வயசு பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இருக்கிறான். நான் என் பிரின்சஸ்க்கு ரொம்ப கோபமாக இருக்க போல. ஏய் விடு பிரின்சஸ், என்ன ஏன் நான் சொன்னேன்? விட்டு பிரின்சஸ். என்ன மரியாதையா நான் பேசுற வர தாய் விசைத்து விடு என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக டயவங்க தள்ளி விட்டுட்டு அப்படியே தள்ளி வந்து நிற்கிறான். இப்போ டயவங்க தான், ஏய் சாரி பேபி, தெரியாம. என்ன தெரியாம? ஒன்றும் இல்லை, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் போகலான்னு பார்க்க இப்போ டேங் தான் அப்படியே ஜங்குக்கு பிரைடல் ஸ்டைலில் லெஃப்ட் பண்ணிட்டு அவன் காருக்கு தான் அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். ஏய் என்னடா பண்ணுற? எனக்கு எப்போ பார்த்தாலும் எங்கே தூக்கிட்டு போயிட்டே, எனக்கு ஏதாவது பண்ணுறதே வேலையை வச்சிட்ருக்க, விடட்டே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அப்படியே அவன் கார் டோரை ஓப்பன் பண்ணி பேக் சீட்க்கு தான் அப்படியே ஜங்குக்கு தூக்கிட்டு அப்படியே போயிட்டு அவன் அப்படியே அவன் லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே ஜங்குக்கோட வேஸ்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கிறான். என்ன இப்போ என்ன பண்ண போகிறா? இந்த பார், இங்கெல்லாம் என்னால் பண்ண முடியாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது, பாரு விடு என்ன அப்படின்னு சொல்லுவோம். அவனை அதெல்லாம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டே வரலையே. பிரின்சஸ் வர ரொம்ப டர்ட்டியாக பேசிகிட்டு இருக்க, தாட்ஸும் உனக்கு டர்ட்டி ஆகிட்டே இருக்கு, நானும் பார்க்குறேன். ஒன்ஸ் ஐ லவ் த இன்னசென்ட் பிரின்சஸ், யூனோ. எனக்கு விட்றியா? நான் போகணும், எனக்கு ஒர்க் இருக்கு. நான் ஒர்க்கில் வந்து அப்படியே ப்ரொஃபஷ்னலு மயிறு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்ன எங்கே போச்சு அவன் ப்ரொஃபஷ்னலிசம்? பேபி என்ன கர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கா? ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்க? விடுட்டே, நான் போகிறேன். விட முடியாது. என்னதான் உனக்கு இப்போ என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். ஐம் சாரி அப்படி பேசினதுக்கு. சாரி கேட்டு திருப்பி அதான் பண்ண போகிறேன். அப்புறம் எதுக்கு இந்த சாரி? உனக்கு தான் தெரியுதுல்ல. எனக்கு ஆங்கர் இஷ்யூஸ் இருக்குன்னு உனக்கு தெரியும். என்னால் என் வேர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சுட்டே என் பேபி கோவப்படுற. நான் உன உண்மையை சொல்லட்டுமா? நான் லிட்டரலாக என் டிக்னிட்டியை விட்டுட்டு உன் கூட இருக்கேன். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது டே. உனக்கு ஆங்கர் இஷ்யூஸும் என்னவோ அதெல்லாம் என்ன இலவுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கோவம் வந்து எப்படி பேசுகிற? லிட்டரலாக எனக்கு யூஸ்லெஸ்ன்னு சொல்கிற. நீ யார் டிசைட் பண்ணுறது நான் யூஸ்லெஸ்ஸாக இல்லையான்ட்டு? இதை பாருட்டே, இதுக்கப்புறமா இந்த மாதிரி வேர்ட்ஸ் விட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருக்கப்போ டேங் அப்படியே போயிட்டு ஜங்குக்கு எழுத்து வச்சு லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே டேங்கோட செஸ்ஸில் தான். டே விடு, அம்மாடியாரு, டே விடு டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் செஸ்ஸில் அப்படியே வந்துட்டு பஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். இப்போ டேங்கோ ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே விட்டுடுறான். இப்போ ஜங்குக் தான், இதான் நீ பண்ணுவ, உனக்கு என் வாயை அடைக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியும், உன்னால் எதுவும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி அவன் இன்னமும் கடுப்பில் தான் பேசிகிட்டு இருக்கான். லைக் லிட்டரலாக ஜங்குக்கு வந்துட்டு அவன் ப்ரொஃபஷனை இழுத்து நீ இதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ்லெஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டா யாருக்காக இருந்தாலும் கோபம் தானே வரும். ஸோ ஜங்குக்கு மட்டும் வந்துட்டு விடிவிலக்கல்ல, அதனால அவனுக்கு ரொம்பவுமே கோபம் வந்துடுது. சாரி பிரின்சஸ், அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சுக்கோ, புரியுதா? நான் இப்போ காலில் விழணுமா? விழுவேன். இது என்ன உனக்கு மானக்கிட்ட பழப்பு? நீ வேணும்னா வந்து காலில் விழுவேன், இல்லைன்னா அப்படியே போயிடுவேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லுவோம். என்ன பேபி, உன் காலில் விழுறது யார்? எனக்கு வந்து மானம் மரியாதை அதெல்லாம் இல்லை, இதை பார்த்துக்கோ, நான் உன் ஹஸ்பண்ட், ஓகே? வெளியில் மாஃபியா கிங் அப்படி இப்படி என்ன ரெப்புடேஷன் இருந்தாலும் உன்ட்ட நான் உன் ஹஸ்பண்ட் பேபி.
உன் காலில் விழுகிறது எனக்கு என் ரெஸ்பெக்ட் குறைஞ்சி போகிறதோ இல்லை என் ரெப்புடேஷன் குறைஞ்சி போகிறதோ அதெல்லாம் கிடையாது, புரியுதுல்ல? நான் ஏதாவது பேசினா நீ அதை வேற ஏதாவது டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறதே வேலையாக வச்சிடும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உனக்கே தெரியும், இப்போது எக்ஸ்போர்ட் கொஞ்சம் இஷ்யூவாக தான் போயிட்டுருக்கு. அண்டு நம்மளுக்கு லிட்டரெல்லாம் நிறைய ஃபண்டே வர மாட்டேங்குது. அந்த கடுப்பில் இருக்கேன் நானும். அப்புறம் கடைசியில் எதுவுமே இல்லைன்னா எல்லாருக்கும் நான் ஆன்சரபிள், புரியுதில்ல? அதுக்கு உன் கோவத்தை நீ என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிக்கலாமா? ஐயோ தப்பு தான் சாரின்னு சொல்கிறேன்ல பேபி. எனக்கு தான் தெரியும்ல என்னை பற்றி. நான் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஏதோ பேசிடுறேன். அதை நீ பெருசுப்படுத்துறது தப்பு இல்லை. பட் இருந்தாலும் இதை பார்த்துக்கோ. நீ இதை சொன்ன உனக்கு ஹர்ட் ஆயிரும். அதனால மட்டும்தான் நான் அமைதியாக இருக்கேன். பட் என்னால் முடியலட்டே. வர வர ரொம்ப டிஸ்டன்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு என்ன ஃபீல்னு தெரியலட்டே. எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் நோவடேஸ் நான் உன்னை ஃபிசிக்கலி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான் கூட இருக்கணுன்ற மாதிரி தோணுது. இப்போ டேம் தான் அப்படியே கன்ஃபியூஸ்டாக ஜங்குக்க பார்க்குறான். அது நீ பெருசாக எதுவும் திங்க் பண்ண வேணாம். நேற்று நடந்ததே ஒரு எக்ஸாம்பிளை வச்சுக்கோங்க. காலையில் நீ எங்கே போகிற, எதுக்காக போகிற அப்படின்னு தான் கேட்டிருப்பேன். அதுக்கு நீ என்னை கண்ட்ரோல் பண்ணுற வேலை வச்சுக்காத, அப்படி இப்படின்னு ஆஷா பேசிட்டு போகிற. நைட் ஆகிறப்போ நீயே சமாதானப்படுத்துகிற. என் கூட அப்படிலாம் இருக்க. காலையில நான் அப்படியே விட்டுட்டு நீ பாட்டு போயிடுற. இதை நான் என்னென்னு எடுத்துக்கிறதுட்டே எனக்கு திரும்பி என்ன மாதிரி பேசுகிற ஃபோன் பண்ணி. எனக்கு லிட்டரலாக உன் டைனமிக்ஸ் புரியவே மாட்டேங்குது. எந்த டைமுக்கு எப்படி பிஹேவ் பண்ணுற எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இட்ஸ் ரியலி கன்ஃபியூசிங் யூனோ. அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே பேசிகிட்டு இருக்கான். அண்ட் ஜங்குக்கோட த்ரோட் ஒரு மாதிரி கிராக் ஆகுது. அண்ட் அவனோட கண்ணு லைட்டாக அப்படியே லைக் அந்த ஐஸில் அந்த டியர்ஸ் கிளிஸ்டன் ஆகிட்டுருக்கு. அண்ட் டேம் என்றைக்குமே ஜங்குக்கு அழுது பார்த்துருக்கவே மாட்டான். கடைசியாக ஆனால் பிறக்கிறப்ப ஜங்குக்கு அழுதுருப்பான். மற்றபடி ஜங்குக்கோட கண் டியர்ஸ் டேம் ஒருவர் பார்த்ததே கிடையாது. ஏன்னா ஜங்குக்கு அவன் டியர்ஸ் காமிச்சிருவேன். ஐ மீன் அவனோட வீக் சைடை யாருக்கும் காமிக்கவே மாட்டான். ஈவன் ஃபார் டேம் கிட்டேயுமே அவன் ரொம்ப வல்னரபிளாக அவனை காமிச்சிக்கிட்டதே கிடையாது. ஸோ இப்போ ஜங்குக்கோட ஐஸ் இப்படி ஆகுறது டேமுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பிரின்சஸ் ஐம் ரியலி சாரி. புரியுது நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னா தப்பு ரொம்ப பெரிய தப்பு. பிரின்சஸ் ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். ஜங்குக்கும் எதுவும் பேசாமல் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காங்க. இப்போ டேமும் ஜங்குக்கும் அப்படியே புள்ளவே ஆகிட்டேன். பிரின்சஸ் மன்னிச்சுக்கோ ப்ளீஸ். பேபி என்னை பாரு, நான் அப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டேன்னு இப்போதான் எனக்கு ரியலைஸே ஆகுது. சரி, நான் எதுவும் சொல்லாமல் சும்மா அந்த கண்ணால் பார்த்து கெஷர் பார்த்து புரிஞ்சுக்கிறா டைப் கிடையாது. உனக்கு தெரியும்ல, சொன்னாதான் பேபி தெரியும். நீ இவ்வளோத்தையும் இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லாமே வச்சுருக்க. ஏன் அப்படி வச்சுருந்த? இப்போ என் திடீர்னு இப்படி சொல்கிற? ஐ டோன்ட் நோ. ஐம் சாரி பட் ஐ ஃபீல் ரியலி சாரி ஃபார் யூ. ஓகே, நான் திருப்பி இதை ரிப்பீட் பண்ண மாட்டேன், பிலீவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை கொண்டு போய் அவன் செஸ்ட்டில் அப்படியே வைக்கிறான். பேபி யூ நோ ஐ லவ் யூ. தெரியும். அப்புறம் கோவம் போச்சா? அதெல்லாம் போகல. மாமா மேலே இவ்வளோ கோவப்படலாமா? மாமா பாவம் இல்லை. இப்படி இந்த வாய்ஸ் யூஸ் பண்ணாத சும்மா ஆனால் அந்த டோன் எடுத்துடுறது மாமா மண்ணாங்கட்டின்னு.
பேபி என்னை ரோஸ்ட் பண்ணணும்னா உன்னால் மட்டும்தான் இப்படி ரோஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி, என்னோட நம்மளுக்கு வேலை இருக்குல்ல, போய் பார்ப்போம். அம்மா, நீ ஏன் மறந்த? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. எப்பா, உன் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து அவளை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதனாலே நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன், புரியுதா? அதனால நான் மறந்துட்டேன். அண்ணாக்கு உடம்பு சரியில்லையா? என்ன ஜோமுக்கு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவங்களோட ஃபேஸ் அப்படியே கஞ்சானா மாறிச்சு. என்னாச்சு? அந்த அளவுக்குலாம் இல்லை, மைல்டான ஃபீவர் தான். ஆக்சுவலி காலையில் லைட்டாக உடம்பு வந்து கொஞ்சம் வார்மாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு சாப்பாடு கொடுத்து டேப்லெட் கொடுத்தேன். அண்ட் இப்போ வரப்போ நான் செக் பண்ணிட்டு தான் வந்த டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இட்ஸ் இட் ஆல் ரைட்? யா, இட் இஸ் ஆல் ரைட். இல்லை, இன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு ஒரு நைட் பார்ட்டி இருக்குது. லைக் எத்தனை ஒரு கிளைண்ட் மீட் பண்ண இல்லையா, அவங்க ஏதோ பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு போகணும். பார்ட்டியா? என்கிட்ட சொல்லாமல் என்ன, லைக் ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? மேபி நேற்று தான் சொன்னாங்க. ஸோ தட் நேற்று நைட் என்னால் இன்ஃபார்ம் பண்ண முடியல, அதனால இப்போ பண்ணுறேன். நீங்கள் பெருசாக பார்ட்டியெல்லாம் அட்டென்ட் பண்ண மாட்டீங்களே? மேபி நான் நேற்றே தான் சொன்னேன்ல, அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளைண்ட்டு. லைக் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குல்ல. லைக் அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னலி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ புரியும்னு நம்புகிறேன். அதனால கொஞ்சம் அவங்கள வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கணும், ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும். அது சரிதான், அதுக்குன்னு பார்ட்டிலாம் அட்டென்ட் பண்ணணுமா என்ன? ஐயோ பிரின்சஸ், ஐ நோ 5 வருஷமாக நான் இந்த பார்ட்டி அட்டென்ட் பண்ணல. திடீர்னு போகிறது உனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் சி, ப்ரொஃபஷ்னலாக நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த காருக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப். ஒரு ஈவினிங் டைம் இங்கே வீட்டில் தான் காமிச்சோம் அப்படின்னா, ரூமில் நம்ம டேங் தான். அவன் ஹேர் அப்படியே மிரர் முன்னாடி நின்று ஜெல் அப்ளை பண்ணி கோம் பண்ணிகிட்டு இருக்கான். பிளாக் அண்ட் பிளாக் சூட்டில் செம்ம அழகாக இருக்கான். லைக் இந்த கிராமி பர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சு இல்லையா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து அந்த டைம் அந்த மாதிரி அவன் அப்படியே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் பார்க்குறதுக்கே. இப்போது சங்குக் தான் யூஸ் பண்ண கிளாத்ஸ் எல்லாம் லாண்ட்ரியில் போடலாம் அப்படின்ட்டு அவன் அந்த கிளாத்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்திருப்பான். அண்ட் எங்கள் டைம் செம்ம ஹேண்ட்ஸமாக ரெடி ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே அவனே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் அப்படியே அவங்கே பார்த்துட்ருக்கான். டேக் அ பிக்சர், இட் வில் லாஸ்ட் லாங்கர் பிரின்சஸ் அப்படின்ட்டு டேங் தான் அவனோட ஹேரை அப்படியே வந்து செட் பண்ணிவிட்டு லைக் மிரரை பார்த்தா மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கு செம்ம ப்ளஷ் ஆயிடுது. அவன் அப்படியே வாஷ்ரூம்க்கு போயிடுறான் லாண்ட்ரியில் துணி போட்டதுக்காக. இப்போ டேங் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் அப்படியே கிளம்பிட்டு இருக்கான். தென் இப்போ ஜங்குக்கு அப்படியே வெளியில் வரான். வந்துட்டு உங்கள்கிட்ட வேறு எதுவும் அட்டையர் இல்லையா என்ன? எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? ஏன் பிரின்சஸ், நல்லா இல்லையா? அது அது நல்லா இல்லை. ஓ, இஸ் தட் ஸோ? அப்புறம் அப்படியே நீ ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்த? அது அது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே ஸ்டாமர் ஆகும். இப்போ டேங் தான் அப்படியே சிரிச்சுட்டு ஜங்குக் கிட்ட வந்து ஜங்குக்கோட வேஸ்ட்டு பிடிச்சி அப்படியே பக்கத்தில் இழுக்கிறான். ஐ நோ யூ ஸ்டாண்ட் பை மை லுக்ஸ், isn't it? பிரின்சஸ், எனக்குமே இருக்கு. எனக்கு ரைட் ஓகேவா? இதே அட்டர்ற அது அது இல்லை, அது ஒன்றும் இல்லை, விடுங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக் தள்ளி போகலான்னு போக இப்போது டேங் தான் ஜங்குக்கை இன்னும் பிடிச்சி டைட்டாக லைக் அவங்க 2 பேரும் அப்டமன் ரொம்ப லைக்
ப்ரெஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி வந்து அவன் அப்படியே டைட்டாக பிடிச்சி ஜங்குக்கை க்ளோஸாக நிற்க வச்சுக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் அடுத்து என்ன பேசணுன்னே தெரியல. அவன் அப்படியே ரொம்ப இன்னசென்ட்டாக அப்படியே டேவங்க பார்த்துட்ருக்கான். இவன் டேவங் தான், "Princess, please don't look at me with those eyes. You're driving me insane, baby." அப்படின்ட்டு அவன் அப்படியே இப்போது ஜங்குக்கோட லிப்ஸில் தான் வந்து பேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக்கும் அவனுமே அதே பேஷனேட்டோட கூட கொஞ்சம் ஜலஸோட டேவங்கோட லிப்ஸை போட்டு அப்படியே கடிச்சு வச்சிடுறான். "Princess, எதுக்கு இப்போ லிப்ஸை பைட் பண்ணுற? அது அது சும்மா தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிட்டு டேவங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டேவங்கும் அப்படியே ஒரு சாஃப்ட் ஸ்மைலோட ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். "பேபி, நான் போகணுமா வேணாமா? இல்லைனா வா, லெட்ஸ் கோ டு பெட் இயர்லி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவன் ஜங்குக்கோட நெக்கில் தான் அப்படியே போய் கிஸ் பண்ணிட்டு இருக்கான். "மாமா விட மாமா. அண்ணா அண்ணா என்ன தூங்கலை, அண்ணாக்கு டின்னர் கொடுக்கணும், விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வெகிள் பண்ணிகிட்ருக்கான் டேவங்கோட ஹோலில். அண்ட் டேவங்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஜங்குக்கு கிட்டேருந்து விலகி நிற்கிறான். "ஓகே, டேக் கேர். ஓகே, I'll be back by 12 or 11. I think so. I'll try to come as soon as possible. Okay? Be ready for me. A princess." அப்படின்ட்டு அப்படியே ஜங்குக்கோட லிப்ஸை பிடிச்சி நல்லா ஸ்குவீஸ் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஷையாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் அப்படியே கீழே போயிடுறான். அண்ட் டேவங்குமே அப்படியே வந்து வெளியில் வந்து அவன் காரில் ஏறி அவன் அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு தான் போகிறான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ட்டி நடக்கிற ஹாலை தான் காமிக்கிறாங்க. அங்கே லீனா, அதாவது டேவங் வந்து ஒரு கிளைண்ட் பற்றி பேசிகிட்டு இருந்தான் இல்லையா, லைக் அவங்களுக்கு இன்டர்நேஷ்னலி டைப்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா, அந்த பொண்ணு தான். ஸோ அவங்க ஒரு லேடி கிளைண்ட். அவங்க தான் அப்படியே வந்து டேவங்க வெல்கம் பண்ணுறாங்க. "ஹேய் டேவங், என்ன? வாவ், you're looking damn handsome man" அப்படின்ட்டு அவன் அப்படியே வந்து டேவங்க ஹக் பண்ணுறா. அண்ட் அங்கே இருக்க மற்ற மாஃபியாஸ்லாம் இதை ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. ஏன்னா டேவங் யாரையுமே ஹக் பண்ணலாம் விட மாட்டான் எக்ஸப்ட் ஜங்குக். ஸோ இப்போது இந்த மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணை டக்குன்னு ஹக் பண்ணுவோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக ப்ளஸ் பயத்தோட அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா டேவங் இந்த மாதிரி ஸ்கின்ஷிப்லாம் வச்சுக்கிட்டு அவனுக்கு கோவம் வந்துடும். அவன் திடீர்னு ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவான். லைக் அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுறது, இல்லைன்னா வந்துட்டு கன்ஷூட் அந்த அளவுக்கு கூட போயிடும். ஏன்னா அவங்களோட ஆங்கர் இஷ்யூஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அதனால் அவங்க எல்லோரும் பயம் கலந்த ஒரு கன்ஃபியூஷனோட இந்த சீனை தான் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. பட் அவங்க எதுவுமே பண்ணலை. லைட்டாக வார்ம்ஸில் பேட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹக்கில் இருந்து வெளியில் வந்துடுறான். அவளும் வந்துட்டு கம் லெட்ஸ் கோ அப்படின்ட்டு அவங்களோட கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டுட்டு போகிறா. டேவும் அப்படியே வந்துட்டு போகிறான். ஸோ இப்போது இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜங்குக் தான். அவன் என்ன தான் எவ்வளவோ அவன் மனசுக்கு ஆறுதல் சொல்லி தேத்தி வச்சாலும் அவனுக்கு மனசுல இப்போ டேவங்கோட நினைப்பாக தான் இருக்குது. அவனுக்கு என்னன்னே தெரியல. ஏதோ டேவங் இந்த பார்ட்டிக்கு போகிறது அவனுக்கு வந்து தப்பாகவே தோணுது. அவனுக்கு அது பிடிக்கவும் இல்லை. லைக் டேவங் இந்த கல்யாணமான 5 இயர்ஸில் ஒரு பார்ட்டி கூட அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டான். பெரிய பெரிய டீல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க. இவங்க மாஃபியா ஹேண்ட்ஸ்க்கு பெரிய ப்ராஃபிட் வர மாதிரி நிறையா வந்து ட்ரக் டீலிங்ஸ், வெப்பன் டீலிங்ஸ் இது எல்லாத்துக்குமே சைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. அப்போல்லாம் கூட இந்த 5 வருஷத்தில் ஆஃப்டர் பார்ட்டின்னு ஒன்று டேவங் அட்டன் பண்ணதே கிடையாது. அண்ட் டேவங் இதுக்கு முன்னாடி வந்து பார்ட்டிலாம் அட்டன் பண்ணியிருக்கான். பட் ஆஃப்டர் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் அவனுக்கு அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சா இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டானான்னு தெரியல.
தெரியல. பட் அவன் அதெல்லாம் அட்டனே பண்ண மாட்டான். அண்ட் இப்போ ஜங்குக்கும் வந்துட்டு அதுதான் இப்போ தோணிகிட்டே இருக்குது, எதுவுமே அட்டன் பண்ணாத மனுஷன் இப்போ மட்டும் எதுக்கு, இது என்ன அவ்வளோ பெரிய டீலிங்கா, எதுக்காக இவர் வந்துட்டு இந்த பார்ட்டி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப கன்ஃபியூஷன்லேயே இருந்துகிட்ருக்கான். அண்ட் இப்போது ஒரு லெவலுக்கு மேலே அவன் மண்டை அப்படியே பிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. அவன் ஹேரை அப்படியே லைட்டாக புல் பண்ணிவிட்டு, ஐயோ ஜங்குக்கா, என்னதான் உனக்கு பிரச்சனை? அவர் என்ன இல்லை கை குழந்தையா, பால் பொடி வச்சுட்டு சுற்றுற பாப்பாவா? அவரை பற்றி நினச்சிட்ருக்க, போனால் அவருக்கு வர தெரியாதா? என்னதானே உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவனே திட்டிகிட்டு இருக்கான். பட் அவனுக்கு சுத்தமாக மனசு கேட்கவே இல்லை. அதனால இப்போ அப்படியே ஃபோன் எடுத்து மிங்கியூக்கு தான் கால் பண்ணுறான். அந்த சைடு மிங்கியும் கால் அட்டன் பண்ணோன்னு, சொல்லு மச்சான் அப்படிங்கிற மாதிரி மிங்கியும் சொல்கிறான். இங்கே நம்ம ஜங்குக்கு தான். மச்சான், நான் வந்துட்டு ஒன்று கேட்கணும். சொல்லுடா மச்சான், எனக்கு டேம் பார்ட்டி போயிருக்காருடா. ஓ, புருஷகார பார்ட்டி போயிருக்கானா? சூப்பர், போய் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். ஆமாம், ஏன்டா இன்வைட் பண்ணல? என்ன தோப்போட வாழ்கிற அவனே போகிறான், நான்லாம் என்ன ஒண்டிக்கிட்டே இருக்கேன், ஏன்னு இன்வைட் பண்ணியிருப்பான்லடா அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே பேசிகிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஜங்குக்கு தான். டே மயிறு, நான் உனக்கு எதுக்கு கால் பண்ணணும், அது கேட்கவே மாட்டியா? சரிடா சொல்லுடா. எனக்கு இது சரியாகவே படலடா. எனக்கு என்னோட இன்ஸ்டிங்க்ட் எதுவும் சொல்லிகிட்டே இருக்கு. ஏன் அவர் போனார், ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்ட்டு சொல்லிகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜங்குக்கு தான் அப்படியே மிங்கியூ கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இப்போ மிங்கியூ தான், டே மச்சான், என்னடா அவர் உன் புருஷனையும் தாண்டி மாஃபியா கிங்கு, அவருக்கெல்லாம் போய் தொடணும்னு வச்சுக்கோ, அதுக்கே தனி கட்ஸ் வேணும். அந்த கட்ஸ் இருக்கிறவன் இன்னும் இந்த உலகத்தில் பிறக்கலை, அது புரியுதா? எனக்கும் அது தெரியும், அவரோட சேஃப்டிக்கெலாம் எந்த ப்ராப்ளமும் வராது. இருந்தாலும் எனக்கு வேறு விதமாக ஏதோ தப்பாக நடக்கும்னு தோணுதுடா. என்னடா அவ்வளோ தோணுதுன்னா நீயும் கிளம்பி போயிருக்க வேண்டியதானே? அதான் மச்சான், எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. இவர் என்னை கூப்பிடுவாருன்னு நான் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணேன். அவர் பாட்டு வந்தார், கிளம்புனாரு. அப்புறம் என்னை பிடிச்சி வச்சு கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணார். அப்புறம் அந்த மனுஷன் வரையான்னு ஒரு வார்த்தை, ஒரு பேச்சுக்கு கூட கேட்கலடா, கிளம்பி போயிட்டாரு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே சொல்லிட்டு இருக்கான். என்ன சம்திங் இஸ் ஃபிஷி மச்சான், நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்லுவோம். என்ன விளையாடுறியா? நான் எப்பட்றா? ஏன் நீ போனா என்ன? நீ தானே ஒரு மாஃபியா. அண்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய மாஃபியா எஸ்கேல இருக்க நிறைய மாஃபியாஸ் போயிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இன்விடேஷன் போயிருக்கு, நீயும் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் இல்லைடா, என்னை தான் இன்வைட்டே பண்ணல. ஆமாம், எல்லாரும் இன்வைட் பண்ணி தான் போகிறாங்க பேர். உன் புருஷனுக்கு இன்விடேஷன் வந்துச்சுல, அப்போ உனக்கும் அந்த மாதிரி தான், நீயும் போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் அங்கே போயிட்டு உள்ள வீட்டிலன்னா அசிங்கமாக போயிடும்டா. டேய், உன்கிட்ட தான் அந்த ஐடி இருக்குல்ல, ப்ளஸ் உன் புருஷனோட ஐடியும் உன்கிட்ட தான் இருக்கும், போ காமிச்சுள்ள போ. அதுக்கு இல்லாத ஆக்சஸ் இருக்காடா இந்த உலகத்தில்? எங்கே போனாலும் உன் புருஷன் ஐடிக்கு இல்லாத பவர் எதுக்கு இருக்கு நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லவும், ஆமாம், ஆனால் அந்த மனுஷன் அப்படி வேணும்னா என்னை கூப்பிட்டு போயிருப்பாரு, அவர் போகலை. இப்போ நான் போனேன்னா ஏதாவது தப்பாக எடுத்துப்பாரா? இப்போ நீ வீட்டில் உட்காந்து இவ்வளோ புலம்பிட்டு இருக்கிறதுக்கு நீ போகிறதே மேல், புரியுதா? இதுதான் தப்பாக இருக்குது, அது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே எங்கேயும் சொல்லவும், இப்போது ஜங்குக்கும் அவனோட தலைமையில் குருவி சுற்றுற மாதிரி இருக்குது. பட் அவனால் முடியலை, அவன் மனசு ஏதோ சொல்லிகிட்டே இருக்கு. அதனால் அவனும் சரிடா மச்சான், நான் போயிட்டு வரேன், போயிட்டு கால் பண்ணுறேன் ஏதாவதுனா,
ஏதாவது ப்ராப்ளம்னா நீ வருவல்ல. ஏய், உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன், நான் வருவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லும். எப்படி இந்த படத்துலலாம் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் போலீஸ் வருவாங்க அந்த மாதிரியா? ஏய், கலாய்க்காதடா, நீ போயிட்டு வா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜங்குக் தான் அவர் ஏதாவது என்ன 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 நினைக்க போறாரு? எனக்கு இல்லாத உரிமையா அந்த மனுஷனை கூப்பிட்டுருக்கணும். விட்டுட்டு போறாரு. தனியாவா போறீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே வந்துட்டு கோட் சூட்லாம் போட்டுட்டு பார்ட்டிக்கு தான் கிளம்பிட்டு இருக்கான். அனாவெல்லாம் நல்லா எப்போ தூங்க வச்சுட்டான். இப்போ அவன் போறப்பா அஜுமா தான் அப்படியே வெளியில வராங்க. இந்த நேரத்துல எங்க சங்கு போற அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அது ஒரு சின்ன வேலை அஜுமா, நான் போயிட்டு வரேன், நீங்கள் மெயின் டோர் லாக் பண்ணிக்கோங்க, செக்யூரிட்டி இருக்காங்க, நிறைய பாடி கோச்சும் இருக்காங்க, ஏதாவது ப்ராப்ளம் இல்லை ஆனால் எழுந்துச்சு அப்படின்னு எனக்கு கால் பண்ணுங்க, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே சங்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகே அஜுமா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த பார்ட்டி நடக்கிற வென்யூக்கு தான் அப்படியே போயிட்டுருக்கான். இப்போ அங்கே போய் அவன் அந்த பவுன்சர்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க. அண்ட் அங்கே வந்து ஐடி வெரிஃபை பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. இப்போ ஜங்குக்கும் அங்கே போயிட்டு அவன் ஐடியை நீட்டில் ஒன்று அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே தான் அனுப்பிச்சி விட்றாங்க. இவ்வளோ பெரிய பார்ட்டி நடக்குது, அந்த மனுஷன்னா ஒரு வார்த்தை கூட வான்னு கூப்பிடல. நீங்கள் மட்டும் தனியாக போய் என்ஜாய்மெண்ட்டு கேட்குது. என்ஜாய்மெண்ட்டு 3 வயசு குழந்தைக்கு அப்பா நீ, உனக்கு இப்போதான் வாலிப வயசோட என்ஜாய்மெண்ட்லாம் கேட்குதா அப்படின்ட்டு அவன் அப்படியே வாய்க்குள்ளேயே மம்பிள் பண்ணிட்டு அங்கே இருக்க அந்த பார்ட்டி வைப், டிஜே அப்படியே அப்புறம் அந்த லைட் செட்டிங் அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அவன் அப்படியே வந்து நடந்து உள்ளே போயிட்டுருக்கான். இவளுங்கன்னு இப்படி ட்ரெஸ் போட்டு ஆடிட்டுருக்காளுங்க, இதுக்கு தான் எனக்கு இந்த பார்ட்டிக்கெலாம் வர்றதுக்கே பிடிக்காது அப்படின்ட்டு அவன் அப்படியே அங்கே போயிட்டேன். அந்த பார் செட்டப் இருக்கும் இல்லையா, அங்கேனா அப்படியே போய் நிற்கிறான். நின்றுட்டு எங்கே நம்ம மாமாவாலே காணும், ஐயோ எங்கே தாயா போய் தொலைஞ்சா அப்படின்ட்டு அவன் அப்படியே தேடிட்டுருக்கான். இப்போது அங்கே இருக்க ஒரு பார்டெண்டர் தான் அப்படியே வந்தேன். ஹே பிரிட்டி, ஹாவ் அ ட்ரிங்க் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அங்கேருந்து ஒரு ஷார்ட் கிளாஸு தான் அப்படியே அவனோட சைட் தள்ளுறாரு. இப்போ ஜங்குக் தான் அப்படியே திரும்பி ஒரே ஒரு முறை தான் அவர் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸாகி நின்றுடுறாரு. என்னை பார்த்தா அவனுக்கு என்ன ப்ரெட்டியாக இருக்கா மாதிரி தோணுதா, அப்படியே அடிச்சானா அப்படின்ட்டு அவனோட ஃபிஸ்ட்டை அப்படியே அவனை பஞ்ச் பண்ணுற மாதிரி முகத்துக்கிட்ட கொண்டு போயிடுறான். அவரும் ஒரு மாதிரி அப்படியே கீழேயே விழுந்துடுறாரு பயந்துட்டு. இப்போ அங்கே இருக்கிறவங்க தான் ஜங்குக்கு எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஜங்குக்கு வந்துட்டு ஹே கைஸ் ஸ்டாப் இட், டோன்ட் ஹேவ் அ ஃபைட் நவ் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்து தடுக்கிறாங்க. மேன் என்னாச்சு, நீங்கள் ரொம்ப கோவப்படுற ஆள் போல் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஜங்குக்கை பிடிச்சி கூல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மற்றவங்கலாம் வந்து அந்த பார்டெண்டரை அப்படியே தூக்கி விட்றாங்க. இப்போ ஜங்குக் தான் சரியான எச்சைங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல அதே அப்படியே வெளியில் போயிடுறான். இப்போது அவன் ரொம்ப கோவத்தில் இருக்கான். ஆல்ரெடி எங்கே தான் இருக்கான் அடையாங்க அப்படின்ட்டு அங்கே தேடிக்கிட்டு இருக்கான். எங்கே தாயா போய் தொலைஞ்ச மாமா, என்ன மாமா நீ இந்த மாதிரி இடத்துக்குலாம் எனக்கு வர வச்சுட்ட அப்படின்ட்டு அவன் வைன் பண்ணிகிட்டே அங்கே அப்படியே தேடிக்கிட்டு இருக்கான். அண்ட் இப்போ ஒரு சைடை அப்படியே பார்த்துட்டு ஜங்குக் அப்படியே ஃப்ரீஸாகி நிற்கிறான். அவன் கண்ணு இருந்து அவ்வளோ டியர்ஸ் அப்படியே லைக் ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அவன் கண்ணு ஃபுல்லாக அப்படியே டியர்ஸ் ஃபார்ம் ஆகி அது அப்படியே கீழே கொட்டிக்கிட்டு இருக்கு. ஜங்குக்கு அந்த இடத்துல எதுவுமே புரியல, லிட்டரலாக ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி நின்று ஒரு விஷயத்த அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அண்ட் அங்கே நம்ம டேயும் அப்புறம் ஒரு பொண்ணும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்கள் ரெண்டும் நீரிலே மீனை போல வாழுதே, கடவுளும் பெண் இதயமும் இருக்குதாட இல்லையா? ஓ நான்
ஆசைகள் அது பாவம்